இன்று இந்தியாவிலிருந்து 2வது நாள் பயணமாக யாழ்ப்பாணத்தில இருக்கக்கூடிய கீரிமலைக்காக செல்கிறேன். அங்க ஒரு புண்ணியமான, ரொம்ப விசேஷமான நமது இந்தியாவில இருக்கக்கூடிய ராமேஸ்வரர் தீர்த்தத்துக்கு இணையான அந்த பித்ருக்களுடைய தர்ப்பணம் செய்யக்கூடிய இடமாகவும், ஒரு புண்ணிய சேத்திரமாகவும், முனிவர்கள், ரிஷிமார்கள் தவம் செய்த இடமாகவும், நகுலேஸ்வரர் என்று ஒரு சிவாலயம் இருக்கக்கூடிய இடமாகவும் எல்லாம் அமைய பெற்ற ஒரு புண்ணிய நதி நிறைந்த புண்ணிய அந்த கடல். அந்த பகுதிக்கு இப்ப சென்று விட்டோம். பாருங்கள், இந்த இடத்தே ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இந்த இடமே சிவபூமி மடம் என்றே வைத்திருக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு ஒரு ரம்மியமாக அமைத்திருக்கிறார்கள். இன்னும் பராமரிக்கப்பட்டு இருக்கின்றன. தூய்மையாக பராமரிக்கப்பட்டு இருக்கின்றன. கடற்கரை ஓரத்திலே எவ்வளவு தூய்மையாக, துப்புரவாக அதற்கான பணிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்திலே நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லலாம். ஒரு பொது இடங்கள் வந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல இவ்வளவு தூய்மையை நாம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. அது இந்த இலங்கை யாழ்ப்பாணத்தில இருக்கக்கூடிய கீரிமலையிலே அந்த விஷயம் நடந்தேறியிருக்கிறது பாருங்கள். கல்வெட்டிலே முழு வரலாறும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆறுமுக நாவலார் என்ற ஒரு அற்புதமான மாமனிதர் மறுபடி இத பராமரித்திருக்கிறார். 1621 போர்த்துகீசியரால் இந்த இடம் சிதிலமடைந்த போதிலும், படையெடுப்பின் போது, அது மீண்டும் 19ஆம் நூற்றாண்டுல நம்மளுடைய இந்த புண்ணிய சேத்திரத்த ஒரு காப்பாற்றி வைத்திருக்கிறார். அப்படின்று தான் சொல்ல வேண்டும். நாமெல்லாம் வந்து இந்த புண்ணிய சேத்திரத்தில அவங்களுடைய இந்த ரிஷிமார்களுடைய, தவமார்களுடைய வணங்கக்கூடிய, பேறு பெறக்கூடிய ஒரு நல்ல விசேஷமான இடத்திற்கு நாம் வந்திருப்பதற்கு காரணம், இந்த திருவுருவம் அமைத்திருக்கிறார்கள். இதுதான் ஆறுமுக நாவலர். அவருடைய மிகப்பெரிய பெருந்தொண்டு, சிவத்தொண்டு. நாமெல்லாம் இந்த சேத்திரத்தில புண்ணிய கடல்ல நீராடக்கூடிய பாக்கியத்தையும் பெற முடியும். பாருங்கள் எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது. கீரிமலை என்றால் கீரி போன்ற முகம். அதாவது கீரிப்புள்ளன்னு சொல்லுவோம் பிராணில. அது போன்ற முகம் கொண்டவர் நகுலன் என்கிற ஒரு முனிவர் தவம் பண்ணாராம். தவம் பண்ணிவிட்டு இந்த தீர்த்தத்தில நீராட சென்றதுக்கு பிறகு மனித முகம் பெறப்பட்டது. அது மட்டுமல்ல, ஒரு இளவரசி குதிரை முகம் கொண்டவள் நீராடிவிட்டு மனித முகத்தை பெற்றாள். அப்படின்னா எவ்வளோ பெரிய புண்ணியமான தீர்த்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய அருமையான தீர்த்தம் இந்த புண்ணிய கடல் தான். அந்த இடத்திற்கு மட்டும் ஒரு விசேஷம் உண்டு. ராமேஸ்வரம் எவ்வளவு மிகப்பெரிய பொக்கிஷமோ, அதே மாதிரி இலங்கை யாழ்ப்பாணத்தில இருக்கக்கூடிய கீரிமலையும் மிகப்பெரிய அந்த ஸ்ரீலங்கா வாசிகளுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். பரந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த கடல் சுற்றும் தூய்மையாகவே அதை பராமரித்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய விசேஷம். எப்படியோ ஒரு புண்ணிய இடம் இருக்க வேண்டுமோ, அப்படியாகவே அதை செய்திருக்கிறார்கள். பொதுமக்கள் நிறைய பேர் பக்தர்கள் வந்தபோதிலும், அந்த இடத்தை மட்டும் அவ்வளவு ஒரு தூய்மையாக வைத்திருக்கிறார்கள். கடல் ஒட்டி பாதைகளும் அமைத்து, மரங்களையும் வைத்து, நிழல் தரும் மரங்கள் பக்கத்திலே வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்றால், இந்த அருகிலேயே நகுலேஸ்வரர் என்கிற ஒரு ஆலயமும் அந்த இடத்திலே இருக்கிறது. பஞ்ச க்ஷேத்திரங்கள்னு இலங்கையிலே கொண்டாடப்படுகிறது. 5 சிவாலயங்கள். அதிலே சிவாலயங்களாக நகுலேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த குளம் பார்த்தீங்கன்னா, இதில உவர்ப்பு நீர் இருக்காதாம். கடலோடு ஒட்டி இருக்கிறது. நம்ம கடலில நீராடிவிட்டு இதிலேயும் வந்து நீராடுகிறார்கள். இப்ப ஆடி அமாவாசைக்கு 2 நாளைக்கு பின்னாடி தான் நம்ம சென்றோம். ஆடி அமாவாசை எல்லாம் மிகப்பெரிய இந்த இடத்திலே கூட்டம் அதிகமாக இருக்கும். முழுக்கு போடுவதற்காக நிறைய பக்தர்கள் இங்கு வந்து வருவார்கள். தர்ப்பணம் செய்யக்கூடிய பக்தர்கள் இங்கு வந்து நீராடி விட்டு செல்வது மிகப்பெரிய புண்ணியம். வெளி மாநிலம், வெளி மா நாடுகள்ல இருந்தும் இந்த இடத்திற்கு வந்து முழுக்கு போடுவார்களாம்.
மிகப்பெரிய இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் உவர்ப்பு நீர் இருக்காதாம். கடலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. எப்படி இந்த தண்ணி மட்டும் நல்ல தண்ணியாக இருக்கிறது? இதுதான் இந்த இடத்தோடைய புண்ணியமான இந்த க்ஷேத்திரத்தில, இந்த ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் அந்த தீர்த்தத்துக்கு உண்டு. ஏன்னா, இது முனிவர்களும், தவமார்களும் வந்து தவம் புரிந்த இடம் அல்லவா? அதனால் தான் அந்த விசேஷம் அங்கு இருக்கிறது. அடுத்தது நகுலேஸ்வரர் ஆலயம் பக்கத்திலேயே இருக்கிறது. இந்த நடந்தே சென்று விடலாம். அது இந்த க்ஷேத்திரத்திற்கு மிகப்பெரிய பெருமை. இது தவமார்கள், ஆ ஞானவான்கள் இங்க வந்து இந்த இறைவனை வந்து பூஜித்ததாக வரலாறு அதில எழுதப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பஞ்ச க்ஷேத்திரங்கள்ல மிகப்பெரிய பிரார்த்தம் உள்ள க்ஷேத்திரம். ஆ இங்க பார்த்தீங்கன்னா, கோபுரம் அளவே 100 அடிக்கு மேல் இந்த கோபுரத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலும் நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்தபதிகளுடைய கைவண்ணமும் நிறைந்திருக்கிறது. இந்த க்ஷேத்திரத்தையும் நம்ம அருகில் இருந்து சிவாலயங்களிலும் வழிபடக்கூடிய பாக்கியத்தை பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு எல்லோருமே வணங்கக்கூடிய, எல்லோருமே பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரார்த்தத்தை ஒரு தமிழ் மண்ணுல, தமிழ் நாவலர், ஆறுமுக நாவலர் அவருடைய ஏற்பாடுல செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பக்கத்துல என்னன்னா, அதனுடைய தல வரலாறு முழுவதுமாக எழுதி, உள்ளே ஒரு டிஜிட்டலாகவே வைத்திருக்கிறார்கள். அதுவும் இந்த நம்மளுடைய காட்சியிலே தென்பட்டது. அதையும் எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இது 1621ல இந்த ஆலயங்கள்லாம் இருந்திருக்கு. போர்த்துகீசியர் மன்னர்களால் அ சிதிலமடைக்கப்பட்ட பக்கத்துல இருக்கிற ஒரு ஆலயமும் இருந்திருக்கிறது. அதுவும் நமது காட்சிக்கு புலப்பட்டது. இது 19ஆம் நூற்றாண்டில மறுபடியும் புனரமைக்கப்பட்டது. நாமும் இதை தரிசனம் செய்து